guys, welcome to அனுக்குட்டி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் அப்போவே மசாலா எல்லாமே போட்டு நான் கொஞ்சம் ஊற வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருவோம். தென் வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும் guys. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம வறுக்க முடியும். ஸோ நம்ம ஆயில் ஊற்றி வச்சு கைஸ் இப்போ கொஞ்சம் ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு தென் நம்ம ஃப்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை நம்ம போடலாம். ஸோ இதில் ஒரு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா தோசையும் சுட ஆரம்பிச்சிடலாம். சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் சூடாகலை பேனு. ஸோ சூடானதுக்கப்புறம் சூட ஆரம்பிச்சிடும். தோசை சுடலாம் கைஸ். இது என்ன மாதிரி காம்பினேஷனாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் தோசைக்கு காம்பினேஷன் தக்காளி கூட்டு. ஸோ அதை ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடிஷ்னலாக ரெடி பண்ணுறதுக்காக தான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதை அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே கேப்பில் தோசையும் கொஞ்சம் இதாகிடுச்சு. தோசை பார்த்திங்கன்னா ஃபைனலி ரெடி. ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். தோசையும் சுட்டு வச்சாச்சு. ஸோ தக்காளி கூட்டு. ஸோ இதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இனி. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை கமெண்ட் பண்ணுறது எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ்.